மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. ஒரு முறை கூட மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒட்டி கொடுப்பேன். எப்ராயிம் ஓசியாவுல படிச்சு பாருங்க, எப்ராயிமை பார்த்து சொல்றாரு, உன்னை கைப்பிடிச்சு நடக்க பழக்கினேப்பா, உன்னை ஈஸியா கைவிட மாட்டேன். எப்ராயிமே நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு ராத்திரி நமக்கும் நம்ம தகப்பனுக்கும் உறவு சரியா இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு மகத்துவம் வெளிப்படும், தகப்பனுடைய மகத்துவம் வெளிப்படும். மனுஷரை கட்டி எப்படி விடுவே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை செல்ல பிள்ளையா. அப்பா பிள்ளை உறவு, அப்பா உனக்கு அப்பா இருக்கிறதா பிள்ளை, மகனே மகளே உனக்கு அப்பா உண்டு. எதுவும் என்னை தாயை போல உணவு, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தாயை போல தகப்பனை போல சுமந்து, ஒரு தகப்பனை போல தகப்பனை போல உம்மை விட்டு தூரம் தூரவனாக்கி என் இயேசு, என் தெய்வம், என் தகப்பன், எங்க அப்பா என்னை நல்லவனாக்கி, என்னை நல்லவனாக்கி. எப்ராயிமே அப்பா, எப்ராயிமே அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மகசியா உத்தரவு வாங்கியிருக்கியா, உத்தரவு வாங்கியிருக்கியா. இந்த காரியத்துல கர்த்தர் கூட இருந்தார், நீ தோற்று போக மாட்ட. கர்த்தர் உத்தரவு கொடுத்து வலைய போட்டது உண்மைன்னா உன் வலை வெறுமையா திரும்பாது. சகோதரா, உத்தரவு வாங்கி நீ இந்த வலைய போட்டிருந்தா, உத்தரவு வாங்கி இந்த காரியத்தை செஞ்சிருந்தா உன் வலை வெறுமையா திரும்பாது. இந்த ராத்திரி தகப்பன் சொல்லுகிறா, கனம் பண்ணுகிற அனுபவம், தாழ்மைப்படுத்துகிற அனுபவம் உண்டுன்னா இந்த ராத்திரி தகப்பனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை
எப்படி ஓ இஸ்ரவேலே எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க யாரு வெறுமனையா போகக்கூடாது, நீங்க யாரு வெறுமனையா போகக்கூடாது. போ வீட்டுக்கு போ அப்பான்னு கூப்பிட்டுட்டே போ. நீங்க போகும்போது உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அப்பா பிள்ளை உறவு சரியா இருக்கும்னா அப்பாவை நினைக்க நினைக்க கண்ணுல கண்ணீர் வரும். இவ்வளவு மகத்துவமா எனக்கு அக்ஸாலே, அக்ஸாலே உனக்கு இவ்வளவு மகத்துவமா, இவ்வளவு மேன்மையா, இவ்வளவு தகப்பனோடு கூட நெருங்கி இருக்கிற அனுபவமா, எவ்வளவு மேன்மை அக்ஸா உனக்கு எவ்வளவு மேன்மை. பிள்ளை செல்ல பிள்ளையா நம்ம இருக்கிறோம், தகப்பனுடைய செல்ல பிள்ளையா நம்ம இருக்கிறோம். இந்த தகப்பன் நமக்கு நியரா இருக்கிறா, நமக்கு பக்கத்துல இருக்கிறா. இந்த ராத்திரி உனக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்க வல்லமை உள்ளவர். உன் கூப்பிடுதலுக்கு இறங்குவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். உன் வலை வெறுமையாய் திரும்பாது, உன் வலை வெறுமையாய் திரும்பாது. உத்தரவு கொடுத்தவர் உனக்கு முன்ன போய் தடைகளை உடைத்து போடுவார், சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். உனக்கு முன்ன இருக்கிற கோணலானது இயேசுவின் நாமத்தில் செவ்வையாய் மாறுது. யோர்தானை போல பிரவாகித்து மோதுகிற பிரச்சனைகள் இந்த ராத்திரி மாறுது. தகப்பன் உனக்கு முன்ன போறாரு. ஷபாலா கராதாலா ரீகாதாலா ஷம்தாலா ரிபாலா காத்துனா ரிகாந்தாலா ரிபாலா பௌஷியா கபரபா. நீ ஆண்டவருக்கு பிரியமான மகளா, உன் குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமா இந்த ராத்திரி மாறட்டும். எதை கர்த்தரிடத்துல கேட்குவதற்கும் நீங்க பேசுறத கேட்கிற எல்லையில கர்த்தர் இருப்பாராக, நியரா இருப்பாராக, நம்முடைய பக்கத்தில் இருப்பாராக. அந்த அளவுக்கு தகப்பன் பிள்ளை உறவு அவ்வளவு பிரியமா இருக்கட்டும்.